நம்ம பொதுவாவே இட்லி, தோசைக்கு சட்னி நம்ம அரைப்போம். அது எப்பவும் போல அரைக்காம, இந்த மாதிரி நீங்க அரைச்சு பாருங்க. டேஸ்ட்டு சும்மா வேற லெவல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு, இதில 6லேருந்து 7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளியா சேர்த்துருக்கேன். இதுக்கு தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தா நல்லாயிருக்கும். இதோட ஒரு 6லேருந்து 7 வரமிளகா நான் சேர்த்துருக்கேன். நாங்க காரம் கொஞ்சம் நெறையா சாப்பிட்றதுனால சேர்த்துருக்கேன். நீங்க காரத்துக்கு தகுந்த மாரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து, இத தண்ணி விடாம இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இப்ப அடுப்புல கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் கொஞ்சம் தாராளமா விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லெண்ணெய்லாம் ஊத்தி செஞ்சோம்னா சூப்பரா இருக்கும். கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து இப்ப அரைச்சு வச்சிருந்த இந்த சட்னியுமே இதில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மிக்ஸிய மட்டும் லைட்டா கழுவி ஊத்திருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த எண்ணெய் பிரிஞ்சு மேல வரட்டும். சும்மா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ள இது ரெடி ஆயிடும். அவ்வளோதாங்க சூப்பரான பூண்டு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு சாப்பிடலாம். நம்ம மோமோஸ் இதெல்லாம் செஞ்சா கூட இத வச்சு நம்ம சாப்பிடலாம். ஆனா நான் இன்னைக்கு குழிப்பணியாரம் தான் செஞ்சிருந்தேன். குழிப்பணியாரத்துக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் இத குடுத்துருந்தேன். நீங்களே அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா?